வணக்கம் geeks, welcome to Phonerna Tamil. இன்னைக்கு பல சில கமெண்ட்கள் இருக்கு. அதுக்கு நம்ம ஆன்சர் ஆனா சமடா for the first time பல சில contradictory அதேதான் ஜாலியா பேசணும் அதனால சரி சரி நீ பேசு. Shashank Aditya. Shasham அப்படின்னு வச்சிருப்பார் போல. Hi bro, I am one of your follower. I need to address you issue regarding OnePlus. I purchased OnePlus 12 through OnePlus site. ஆமா. I got recent Oxygen OS 8.0 update ஒரு 802 MB க்கு ஏதா இருக்கும் போல. After that a very thin black line is present horizontally on the phone. So I took it to the service center Tambaram. They won't replace or repair, so I immediately called OnePlus customer care. I got no solution. They told me to go to T Nagar to replace or repair my phone. After some time, I called customer care. Since I bought OnePlus 12, they connected me to Premier customer care. இது என்ன Premier customer? சரி சரி இல்ல இருக்கலே கஷ்ட காலம் அது பிரீமியமா காசு செலவு பண்ணா நாட்சிலாம் cheap customer care. அவங்க எல்லாம் வந்து எங்க ஒரு தட்டு கடையில இட்லி சாப்பிட்டு வீட்டுக்கு போய் சொல்லுவாங்க. சரி நெக்ஸ்ட். And they said me to go to Tambaram itself. They gave me replacement. Many people won't be able to notice the line since it's very thin black line barely visible. Just because I bought a premium phone, I got my solution. What about other phones like Nord or mid-range phones? Please address this software and customer care issue in your video and create awareness. இதுல ஒண்ணுல ப்ரோ இதுவே நார்ட் எல்லாம் வாங்கி தான் என்ன அந்த பிரச்சனையே வராதுன்னு நினைக்கிறேன். பிரீமியம் வாங்குனா தான் ஊருக்குள்ள பிரச்சனை அதிகமா இருக்கு இப்போ. அதேதான். எங்க அந்த மாதிரி எனக்கு ஒண்ணும் இப்போதைக்கு வரலையே. நீ இத ஒயிட் வால்பேப்பருக்கு போ. நல்ல ஒயிட் கலர் வால்பேப்பர் வச்சிட்டு இந்த கிரீனே கூட வை. சரி ஓகே ஒயிட்டே வை. எங்கேயாக்கு பிளாக் லைன் இருக்கா பாரு. இல்ல இல்லையே thin black line இவனுக்கு வரல ப்ரோ. ஒரு சிலருக்கு இந்த மாதிரி புது ஃபீச்சர்ஸ் வருது. வந்திருக்கானே. ஏன்னா இப்போ ரீசெண்டா ஒன்னு பார்த்தேன். நம்ம சப்பு தான் ஒருத்தர் GT60 அதுல டெட் பிக்சல் இப்போதான் ரிலீஸ் ஆச்சு. சரியா டெட் பிக்சல் வந்திருக்கு. ரியல்மி என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு பதில் சொல்லிட்டாங்க. இல்ல இவ அவேர்னஸ் சொல்றாரு. யாருக்காவது இந்த மாதிரி ஆயிருந்தா வந்து இந்த மாதிரி கோடு விழுந்தாலோ ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கும் இந்த மாதிரி 9Rல வந்து கோடு விழுந்தது. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். 9Rக்கு விழுந்ததுன்றது வேறடா. அவங்க கூப்பன் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்க. சிலருக்கு வந்து என்ன கடுப்புனா நான் வாங்கினது 50,000 ரூபாய்க்கு நீ கூப்பன் 15,000க்கு தர என்னடா இது லாஜிக் அப்படின்னு கோபமும் வருது. ஒரு 4-5 வருஷம் பழைய ஃபோனுக்கு 18,000 அந்த மாதிரி கூப்பன் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஓகேன்னு தோணுது. இப்போ இவருக்கு என்னன்னா ஏன்டா ஃபோன் ரிலீஸ் ஆனது இந்த வருஷம் தான். இந்த வருஷம் வாங்கின ஃபோனுக்கு அதுக்குள்ள ஒரு கோடு வருது. அதுவும் புதுசா வித்தியாசமா வந்து கண்டுபிடிக்க முடியாம கருப்பு கோடு போட்டு விடுறீங்க. ஸோ அது வந்து எல்லாரும் கிரீன் லைன் சொன்னீங்க. சோ இந்த இனிமேல இருந்து எங்க இதெல்லாம் கிரீன் லைன் வராது அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப என்ன பண்ணிருக்கான்? கருப்பு லைன் கொடுத்திருக்கான். அதாவது என்ன பண்ணிருக்கான் ஒரு செட் ஆஃப் பிக்சல்ஸ் வந்து ஆன் ஆகலன்னு அர்த்தம். அந்த ஒரு லைன்ல இருக்கிற பிக்சல்ஸ் எதுவுமே ஆன் ஆகல. அதான் கருப்பு லைன். அதுவும் டெட் பிக்சல் தான். அது டெட் பிக்சல் ஒரு லைன் ஃபுல்லா டெட் எல்லாமே. அதுக்கு மட்டும் பவர் போல. சக்திவேல் வந்து என்ன அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ப்ரோ இன் திஸ் அதாவது ஏதோ ஒரு வீடியோல நம்ம பேசியிருப்போம் போல டிராபேக்ஸ் ஆஃப் எக்ஸினோஸ் ப்ராசஸர் ஆன் S24 சீரிஸ். கேன் யூ சே வாட் ஆர் த டிராபேக்ஸ் வென் கம்பேர்ட் டு ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தோஸ் ஹூ விஷ் டு பர்ச்சேஸ் S24 சீரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா என்னன்னா டே டு டே லைஃப்ல பேட்டரி ஸ்டாண்ட் பை இந்த மாதிரியான ஏரியால மைனர் டிஃபரன்ஸ். அது வந்து நம்மளால டக்குன்னு வந்து இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் இருக்காது. எப்பெல்லாம் தெரியும்னா அவுட்டோர்ல போய் வீடியோ எடுக்கும்போது ஸ்னாப்டிராகன் ஃபோனும் கொஞ்சம் சூடாகும். பட் எக்ஸினோஸ் ஃபோன் இன்னும் கொஞ்சம் அதிகமா சூடாகுது. அதே மாதிரி கண்டினியூஸா வீடியோ எடுக்கும்போது சம்டைம்ஸ் வந்து ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகுது. அதனால கேமரா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த இஷ்யூ வந்து ஸ்னாப்டிராகனை கம்பேர் பண்ணும்போது எக்ஸினோஸ்ல கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ்டா ரொம்ப ஈஸியா வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்புறம் நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் S24 சீரிஸ்ல அந்த அளவுக்கு மோசமான எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. கால் ட்ராப்போ இல்லாட்டி வந்து 5G ட்ராப் ஆகி எப்போ பார்த்தாலும் 4G பிளஸ்ல இருக்கிற மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. அந்த ஏரியால ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா யூஸ் பண்ணும்போது அப்படிதான் இருந்தது. S24 பிளஸ் as well as S24 நல்லா இருந்தது. ஸோ மெயின் டிராபேக் ஒரே ஒரு இடம் தான். என்னன்னா நம்ம கேம் ஆடும்போது தேர்மல் இஷ்யூ இருக்குன்ற பட்சத்தில் என்ன ஆகும் பேட்டரி வேகமாக குறையும். ஸோ இன்டென்ஸ் யூசர்ஸ்க்கு அப்போ பேட்டரி குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒன்று. செகண்ட் என்னன்னா அவுட்டோரில் மொபைல் டேட்டா ஆனில் இருக்கும்போது இன்டென்ஸ் டாஸ்க் எது பண்ண ட்ரை பண்ணாலுமே ஃபோன் சூடாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுவும் குறிப்பாக S24ல இது வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். S24 ப்ளஸில் வந்து ஓரளவுக்கு இது கம்மியாக இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து ஃபோனோட டைமென்ஷன்ஸ். ஸோ அதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்தும். ஸோ மற்றபடி வந்து சொல்லிக்கிற அளவுக்கு S24 சீரீஸில் இந்த வருஷம் ரொம்ப கொடூரமான இஷ்யூஸ் அப்படின்னு எதுவும் இல்லை. பட் S24 போகிறதுக்கு பதில் இன்கேஸ் S23 ப்ளஸ் கிடைக்குதுன்னு வைங்களேன். அதே பட்ஜெட்டில் கிடைக்குது எங்கேயோ கிடைக்குது ஸ்டாக் இருக்குது அப்படின்னா
அது உங்களுக்கு 8 Gen 2ஓட பெட்டராக இருக்கும். பேட்டரி லைஃபும் சூப்பராக இருக்கும், ஓவரால் யூஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். அதுமாதிரி காம்பேக்டாக ஒரு ஃபோன் வேணும் போது S24 வந்து இப்போ இண்டோர்லேயே தான் நான் மோஸ்ட்டாக இருப்பேன். நான் காரில் தான் ட்ராவல் பண்ணுறேன், ஆஃபீஸில் போனேன்னா அங்கேயும் ஏசி, திரும்ப நான் வீட்டுக்கு வந்துடுவேன். மோஸ்ட்டாக இப்படி தான் இருக்கேன். நான் வெயிலில் வந்து நான் சுற்றுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி. வெயிலில் நான் சுத்தம் போது ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷனும் கம்மிங்கிறவங்களுக்கு வந்து S24 எந்த விதமான இஷ்யூவும் கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, அடுத்து கார்த்திக் சிஜே, ஓகே சாரி கார்த்திக் ஆர்ஜே, 15K பட்ஜெட்டில் ஐக்யூ Z9X வாங்கலாமா ப்ரோ ஃபார் பேரண்ட்ஸ்க்கு, இல்லை வேறு ஆப்ஷன் போகலாமா? போக்கோ X6 Neo ஆர் மோட்டோ G64 ஆர் ரெட்மி 12 ஆர் விவோ T3X ஆர் ரியல்மி 12X. சாம்சங் பக்கம் போக வேணாம்னு இருக்கேன் பிகாஸ் ஆஃப் அனிமேஷன் ஸ்மூத்னஸ் ஃபஸ்ட்டு, ஈவன் தோ 90 Hz 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் அண்ட் கேமரா எந்த ஃபோனில் பெட்டராக இருக்கும் 15K பட்ஜெட்டில்? இல்லை மோஸ்ட்டாக பேரண்ட்ஸ் வந்து வீடியோ கால் பண்ணலாம், இல்லாட்டி அவங்க பேசிக்காக எப்போது 1-2 தடவை ஏதாவது ஃபோட்டோ எடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல கேமரா பற்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பட்ஜெட்டில் நம்ம பேசுகிறதே பெரிய சப்ஜெக்ட் தான். கரெக்ட். ஏன்னா இங்கெல்லாம் கேமரா பெர்ஃபார்மர் இங்கே இருந்ததுன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து ஆட்டோ மோடில் கேமரா சூப்பராக எடுக்கும் அப்படின்னா எதுக்கு 65,000க்கு அதே பிராண்டு ஃபோன் விடுது? ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஃபோன்ஸ்லேயே நீங்கள் ஆல்ரெடி ப்ராப்பராக ஒன்று சூஸ் பண்ணிட்டீங்கன்னே சொல்லலாம். Z9X ஒரு நல்ல ஆப்ஷன். ஸ்னாப்ட்ராகன் 6 Gen ஒன்று இருக்கும், 6000 mAh பேட்டரி இருக்கும், 44 வாட் சார்ஜிங் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் பார்க்கும்போது பார்த்தா இவர் சூஸ் பண்ணியிருக்கிறதுலையே அவரே ஃபர்ஸ்ட் ஹைலைட் பண்ண மாதிரி அதான் கேட்டிருக்காப்புல. அது நல்ல ஃபோன் ப்ரோ. ஸோ நீங்கள் அதே வாங்கிக்கலாம். பேசிக்காக வந்து இந்த பட்ஜெட்டில் இருக்கிற எல்லா ஃபோனும் இனிமேல் தான் வரும். அதில் வந்து SoC ஆஸ்பெக்டில் வந்து Dimensity வெயிட் பண்ண முடியும்னா CMF ஒன்று ரிலீஸ் ஆகட்டும். இல்லை Dimensity ஆனால் இப்போயே அதை சொல்லிடலாம். Dimensity கரெக்ட். ஸோ அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது என்னன்னா CMF ஃபோன் வந்து கலர் வேணா தகிடன்னு இருக்கும், ஆனால் பிளாஸ்டிக்குங்கிறனால நமக்கு எப்படி இருக்குன்னா அது கிளாசி பிளாஸ்டிக்கா மேட் பிளாஸ்டிக்காங்கிற டவுட் இருக்குது. கிளாசி பிளாஸ்டிக்காக இருந்ததுன்னா ஸ்க்ராச்சஸ் ஃபார் ஷூர் அஷ்யூர்டு. ஏன்னா இப்போ 2Aலேயே ஈஸியாக ஸ்க்ராச் ஆகுது. நம்ம கேஸ் இல்லாமல் 2A யூஸ் பண்ணுறது இல்லை. கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈஸியாக ஸ்க்ராச் ஆகும் பிளாஸ்டிக் பாடின்னும் போது. கிளாஸ் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ரெசிஸ்ட் பண்ணோம், ஆனால் கிளாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான். கரெக்ட் தான். அடுத்து ஹாய் ப்ரோ கைலாஷ். ஹாய் ப்ரோ, அண்டர் 30Kல ஆல்ரவுண்டர் அண்ட் டெலிஃபோட்டோக்காக மோட்டோ H50 ப்ரோ கன்சிடர் பண்ணலாமா? மோட்டோவில் அப்டேட்ஸ் ப்ராப்ளம் சால்வ் ஆக சான்ஸ் இருக்கா? கரண்ட்லி யூஸிங் A22 5G, lot of bugs, network issues, lagging, overloaded. Kindly reply. Another question, சாம்சங்கில் ஃப்ளோட்டிங் ஆப் ஸ்டைல் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? இதுக்கு முன்னாடி ரெட்மி நோட் 10 ப்ரோவில் ஃப்ளோட்டிங் ஆப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். சாம்சங்கோட ஃப்ளோட்டிங் ஆப் சுத்தமாக பிடிக்கல. ரீசைசிங் விசிபிலிட்டிலாம் கம்பேர்ட் டு மை எனி அதர் ஃபோன் சாம்சங்கில் ரொம்ப மொக்கையாக தெரியுது. வை ஆர் தே கீப்பிங் லைக் திஸ்? இந்த பட்ஜெட்டில் அவங்க இப்படி தான் டார்ச்சர் பண்ணுவானுங்க நம்மளை. ஒன்றும் இல்லை, இப்போது மோட்டோவை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். மோட்டோலாம் நல்லா தான் இருக்குது, ஒரு நல்ல ஆப்ஷனாகவும் இருக்குது, ஆனால் பெஸ்ட் ஆப்ஷனானா இல்லை. கரெக்ட். ஏன்னா ஏன் ப்ரோ மோட்டோ அவ்வளோ நல்லா இல்லையானா நம்ம மக்களோட ஃபீட்பேக்கை வச்சு தான் நான் இப்போ சொல்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் நான் எப்போ பார்க்குறேன் மோட்டோவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஏன் அப்படின்னு கேட்டால் அப்டேட் தரலைன்றது பிரச்சனை இல்லை, செம்ம ஸ்லோ அப்டேட்டு, அதை பற்றி பிரச்சனை இல்லை, பிரச்சனைக்கு தீர்வும் தர மாட்டான் அப்படின்னு சொல்லி எதுலையுமே உருப்படியா இல்லை அப்படின்றாங்க எல்லாருமே. அதாவது இப்போ ஹார்ட்வேர் நல்லா இருக்கா, சூப்பராக இருக்குது, டிஸ்பிளே சூப்பராக இருக்கா, இருக்குது, 1 பில்லியன் கலர்ஸ், 144 Hz சூப்பரு, சார்ஜிங் டெக்னாலஜி சூப்பரு. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நல்லா பண்ணுறான். டே டைமில் ஃபோட்டோ எடுக்கணுமா நல்லா எடுக்குது. ஸோ இதெல்லாம் ஓகே. ப்ராப்ளம் என்னன்னா அப்டேட் அதிகமாக யோசிக்கிறவங்களுக்கு செட் ஆகாது. அதே மாதிரி அடுத்து என்னன்னா அப்டேட் தவிர ஒரு பக் இருக்குது அப்படின்னு சொல்லி கம்யூனிட்டியில் யாராவது ரிப்போர்ட் பண்ணுறாங்க, அதுக்கு ஃபிக்ஸ் வருமானா அதுவும் வராது. இதுதான் பிரச்சனை, கஷ்டகாலம், ரொம்ப ஸ்லோ இந்த விஷயத்துலலாம். அப்புறம் இந்த ரீசைசிங் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோனு எல்லா ஃபோன்லேயுமே ஒர்க் ஆகும் ப்ரோ. ஆப்பை மினிமைஸ் பண்ணி ஃப்ளோட் பண்ண வைக்கிறது, இதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய ஃபோன்ஸில் பண்ண முடியும். மல்டி டாஸ்கிங் வியூக்கு போயிட்டு மேலே டேப் பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வேணுமா, ஃப்ளோட் ஸ்க்ரீன் வேணுமா, என்ன வேணும்னு அதுவே கேட்கும். ஆப்பை ஃப்ளோட் பண்ண வைக்கணுமா இல்லாட்டி ஸ்ப்ளிட் பண்ண வைக்கணுமான்னு. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய ஃபோன்ஸில் அந்த ஆப்ஷன் இருக்க தான் போகுது, கஷ்டம்லாம் இல்லை. இப்போ இதில் பாரு, இப்போ இதில் இன்னொன்று சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ கைலாஷ் கேட்ட கேள்விக்கே எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு. என்னென்னா 30,000க்கு என்ன ஃபோன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. OnePlusல 11R இருக்குது, சூப்பர் ஃபோன் தான், 8+ Gen 1 தான். ஆனால் என்ன யோசனை தோணுதுன்னா லைன் விழுமா அந்த ஒரு பயம் இருக்குது. இப்போ ரியல்மியில் GT60 இருக்குது. இது வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரல. ஆனால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மளில் சென்டரில் டெட் பிக்சல் இருக்குது. அப்போது இதெல்லாமே நல்ல டிவைஸ் வேறு, LTPO பேனல்லாம் இருக்குது ரியல்மியில். அப்புறம் நத்திங்கில் ஃபோன் 2 சம்டைம்ஸ் ஆஃபரில் உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் வரலாம். ஸோ அப்போ 30Kல இவ்வளோ ஃபோன்ஸ் இருக்குது. இப்போ நத்திங் ஃபோன் 2 நம்ம திட்டணுமா அப்படின்னா நத்திங் ஃபோன் 2 நான் தனிப்பட்ட முறையில் ஷார்ட்ஸ்லேயே கூட சொல்லியிருப்பேன். 30,000க்கு வந்து நத்திங் ஃபோன் 2 ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா 8+ Gen 1லாம் இருக்குது. உங்களுக்கு SoC ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகனோட 8 சீரிஸ்ன்றனால நல்லா இருக்கும்லாம் சொல்லியிருப்பேன். ஆனால் அங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த ஃபோனை வாங்கிட்டு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா PUBG CODலாம் இருக்கலே ஹார்ட் கோராக இருக்கல மேக்ஸிமம் செட்டிங்ஸ் வச்சு ஆடணும்னு ட்ரை பண்ணவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு ஃப்ரேம் ட்ராப் ரிப்போர்ட் ஆகுது. ப்ளஸ் நானும் சொல்லியிருப்பேன் இல்லையா, அதில் இருக்கலே டீட்டெயில்டு
ஹை ரெசல்யூஷன் வைக்கும்போது எப்போ பாரு ஃப்ரேம் ட்ராப்லாம் இருக்காது. ஒரு மொத்த ரேஸ் விளையாடும் போது ஒரு 3 நிமிஷம் செஷன்னா இல்லை ஒரு டைம் எப்பயாவது வந்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் இங்கே சொல்கிறேன் எதுக்குன்னா, இன்னும் 4-5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த பட்ஜெட்லேயே இப்போ போக்கோ F6 இருக்குது, கார்டு ஆஃபர் போட்டால் இந்த பட்ஜெட்டுக்கு தான் வரும். அப்புறம் நம்ம ஐக்கோட Neo 9 Pro வந்து 32,000 அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஆஃபரு. அப்புறம் இப்போது பாருங்களேன், இதில் ஒரு ஃபன்னு பாரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து இப்போ இது வாங்கியிருக்கான் S23 FE 32,000 நம்ம ஆஃபர்லாம் போட்டு இது வாங்கியிருக்கான். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃபோனில் பேசிக்காக, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கேம் அதிகமாக ஆடுவீங்கன்னா அதுக்கு ரெலவெண்ட்டான நீங்கள் ஃபோன் வாங்கணும். இல்லை நான் கேமரா தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன்னா அப்போ கேமரா எதில் இருக்கிறதே பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்து நீங்கள் வாங்கணும். நீங்கள் அதனால் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து விமல்ராஜ், ஹாய் ப்ரோ, மொபைலில் பேட்டரி ஹெல்த் பர்சன்டேஜ் இல்லாத ஃபோனுக்கு எப்போ பேட்டரி சேஞ்ச் பண்ணலாம்? அவரேஜ் 3 இயர்ஸா? பேட்டரி சேஞ்ச் பண்ணாலும் ஒழுங்காக சீல் பண்ணி தர மாட்டாங்க. ஸோ பேட்டரி சேஞ்ச் அப்போ பேக் கவர் நியூ கவர் போட்டால் சீல் பர்ஃபெக்டாக இருக்குமா? அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ. பேட்டரி சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் நீ என்னடா நினைக்கிற? பேட்டரி இல்லை, இவர் பேட்டரி சேஞ்சை பற்றி கூட பேசுகிறார். அது கரெக்டாக சீல் பண்ணுவாங்களா, இல்லை அந்த சீல் பண்ணதை விட எக்ஸ்ட்ரா நம்ம புது கவர் வாங்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. மோஸ்ட்லி எல்லா சர்வீஸ் சென்டர்லையும் ஒழுங்காக தான் சீல் பண்ணி கொடுப்பாங்க. சாம்சங்கில் எப்பயுமே அப்படின்னா நீ பார்த்துருக்கல, 10 கேஸில் ஒரு கேஸ் மேபி ஏதாவது சொதப்பலாமே தவிர மோஸ்ட்லி எல்லாம் ப்ரொஃபஷனலாக சீல் பண்ணி தான். சாம்சங்கில் இது இந்த விஷயம் பேக் டோர் ஓட்டுறதை பொறுத்த வரைக்கும் இஷ்யூன்னு பார்த்தது இல்லை. மேபி ஒட்டி கொடுத்தது ஒரு 2 வருஷம் கழிச்சு திரும்ப பிரிஞ்சிருச்சுன்னு வேணால் பார்க்கலாம். என்ன ஆகுனா சாம்சங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, டபுள் டேப் நம்ம வச்சிருப்போம்லடா அந்த நம்ம இதில் செவத்தில் நோட்டிருக்கு, அந்த மாதிரி ஒரு டேப் மாதிரி ஒரு மெட்டீரியல் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு அதை பேக்கில் வந்து எல்லா கார்னர்லையும் ஒட்டிடுவாங்க. ஒரே சைஸில் வரும், அந்தந்த மாடல்ஸ்க்குன்னு வரும், அதை ஒட்டிடுவாங்க. ஒட்டிட்டு அது மேலே இருக்க ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு அப்படியே ஒட்டிடுவாங்க. அவ்வளோதான், நல்ல லாக் ஆகிடும். அது லாக் ஆனதுக்கப்புறம் அவ்வளோ ஈஸியாக வெளில வராது. அது வெளில வரணும்னா ஹீட் பண்ணி வெளில எடுக்கணும், அவ்வளோதான். இது என்ன பண்ணணும்? இதுக்கும் அதே தான், இதுக்கும் அதே தான் பண்ணணும். இப்போ இதில் இருக்குது, நல்ல நேரம் நீயே கரெக்டாக எடுத்துட்ட. ஸோ இது இந்த யாரெல்லாம் வந்து S20 சீரிஸ் Note 20 சீரிஸ் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும். யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுவே வெளில வந்துடும். ஏன்னா ஓவர் ஹீட்டிங்னால தான். Exynos 990 யூசர்ஸ்க்கு நல்லாவே இது வந்து புரியும். அதேமாதிரி 2100 சொல்ல வேணாம், S21 FE யூசர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் பேக் டோர் பாப்பா இருக்கும். ஸோ இப்போ இந்த இது எடுத்துக்க, எங்கே பேர் எங்கே இருக்குது தெரியுதா? நான் சொன்ன ஸ்டிக்கர் இருக்கா, சுற்றி இருக்கா கரெக்டாக? இதை இப்போ அப்படியே ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப புது ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. ஒட்டிட்டு இதில் ப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னா ஓப்பனே ஆகாது. திரும்ப அது எப்போ ஓப்பன் ஆகும்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போ 100 o'clockலாம் பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. இப்போலாம் வந்து ஃபோன் ஹீட் ஆகிற மாதிரி நம்ம பார்க்கறது இல்லை. அந்த புதுசில் இந்த மாடல்ஸ் எல்லாம் ரொம்ப ஹீட் ஆச்சு. இப்போ வந்து என்னென்னா சிம்பிள், இதை மாற்றுறது ப்ளஸ் பேட்டரி மாற்றிட்டாலே ஃபோன் சூப்பர் ஆகிடும், பேக் டு நார்மல் ஆகிடும். அதுவும் இந்த டிவைஸ் வந்து லுக் ஆஸ்பெக்டில் சூப்பராக இருக்கும், வேறு லெவல் லுக்கு Note 20 Ultra. பட் அதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன் ஃப்ரம் சாம்சங். அதே தான் இப்போ S22 Ultra ஃபேவரட். இதே ஃபோன் தான் S22 Ultra, ஒரு சேஞ்சும் இருக்காது. இதே ஃபோன் அப்படியே டிட்டோ, இன்னும் கொஞ்சம் கர்வ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வேணால் ஃபீல் ஆகலாமே தவிர கிட்டத்தட்ட இதே ஃபோன் தான் S சீரிஸில் S22 Ultraன்னு வந்துச்சு. ஆமாம், அதான் ப்ரோ. அதனால் நீங்கள் வந்து அஃபிஷியலாக உள்ள ஸ்டோரில் போய் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எங்கேயாவது நம்ம தேர்ட் பார்ட்டியில் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து அவங்கக்கிட்ட அந்த ப்ராப்பரான அட்ஹெசிவ் க்ளூ அந்த செட்லாம் இல்லைன்னா பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சூப்பரே. அடுத்து வால்கைரி OnePlus 11 or 28K அமேசானில் வாங்கலாமா ப்ரோ? வாரண்டி கிளைம் ஆகுமா? சப்போஸ் க்ரீன் டென்ட் இஷ்யூ வந்தால் லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணுவாங்களா? நான் 1 day 3 to 5 hours கேம் ப்ளே பண்ணுவேன். கேமரா அபோவ் அவரேஜாக இருந்தால் போதும். Xiaomi 13 வாங்கலாமா? இஃப் ஓகே, எப்படி வாங்கலாம்னு சொல்லுங்கள். Xiaomi 13 Xiaomi 13 Pro சொல்லியிருப்பாரோ, இல்லாட்டி Xiaomi 14 தான் இப்போ இருக்குது மார்க்கெட்டில். 13 சொல்கிறாரு அவர். Xiaomi 13 Xiaomi 13 அவர் ஒருவேளை வேறு கண்ட்ரியில் எங்கேயாவது இருக்காரா? தெரியலையே. வேறு கண்ட்ரியில் இருந்தால் என்ன வாங்கலாம்? Xiaomi 13 உங்களுக்கு கிடைக்குது உங்கள் பட்ஜெட்டில் அப்படின்னா அதே நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் 11 வாங்குறதுக்கு. ஏன்னா இது 8 Gen 2 வேறு, நம்ம ஊரில் வந்து காம்பேக்ட் வேறு இல்லது. எனக்கு என்ன டவுட்னா 11 or 28K கிடைக்குது. இப்போ அதே பட்ஜெட்டில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும். ஏன்னா iQOO Neo 9 Pro வரும். ஸோ நிறைய டிவைசஸ் இருக்குது ப்ரோ. இப்போ Neo 9 Pro போனால் அது வந்து 8 Gen 2, அது வேறு ஒன்று. ஸோ அதனால் நீங்கள் வந்து Xiaomi 13 உங்களுக்கு வந்து கிடைக்குதுன்னா சூப்பர் தான். இந்த பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு எங்கேயோ கிடைக்குதுன்னு பட்சத்தில் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம், நல்லாயிருக்கும். 8 Gen 2 vs 8s Gen 3 Realme GT6 ஆர் iQOO Neo 9 Pro-வா? ரெண்டும் பர்ஃபார்மன்ஸில் எவ்வளோ இருக்கும்? ஹீட்டிங் அண்ட் பேட்டரி கன்சப்ஷன் 8s Gen 3 எப்படி இருக்குது? 8s Gen 3 நல்லா தான் இருக்குது. இதுவும் LTPO பேனல் தான். பில்டு குவாலிட்டியில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் கேட்குறது 6 60 6 தானே? அப்போ அதுதான், இது கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ப்ரீமியம் தான். கேமரா செட்டப்பும் இது வந்து கொஞ்சம் iQOO-ஓட பெட்ரு. ஸோ இப்போ இவர் எப்படி யோசிக்கணும்னா,
எனக்கு லைட் வெயிட்டாக இருக்கணும், இதோட லைட் வெயிட்டாக இருக்கும் கொஞ்சம் iQOO Neo 9 Pro. ஏன்னா அது வந்து பிளாஸ்டிக் லெதர் வீகன் லெதர் மாதிரி டிசைன். அப்புறம் அதுவும் நல்ல டிஸ்பிளே தான். அது வந்து iQOO 12 இருக்குல்ல, அது அது அந்த இது அந்த ஃபீல், ஏன்னா அது பிளாஸ்டிக் ஃபோன்னால. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் கர்வ் இருக்கு, அது கர்வ்லாம் கிடையாது, ஃப்ளாட்டு தானே. அதனால ஸோ இப்போ ப்ரீமியம்னஸோட எனக்கு ஒரு ஃபோன் வேணும்னும் போது இதுவே கேமிங்காக மட்டும் ஒரு ஃபோன் வேணும்னும் போது அது. ஏன்னா இது வந்து கேமரா ப்ளஸ் ப்ரீமியம்னஸ், ஏன்னா ஒரு கர்வு அந்த ஃபீல்லாம் இருக்கும். அது கர்வ்லாம் இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கும். பட் என்னென்னா அதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னும் போது கொஞ்சம் அந்த வெயிட் ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா 8 Gen 2 வரும்போது என்ன ஆகிடும்னா 8 Gen 2 வந்து உங்களுக்கு GPU as well as வந்து அந்த கேட்ச் மெமரி நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அதெல்லாம் அதில் பெட்டராக இருக்கும். ஓவரால் ப்ராசஸிங்கில் அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் நீங்கள் ஸ்கோர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. AnTuTu ஸ்கோர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு. தருண் அண்ணா இப்போது 12 Pro Max வச்சுருக்கேன், 15 Pro Max எப்போ வாங்கலாம்? செப்டம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணி 16 Pro Max போகலாமா? யூசேஜ் சம்டைம்ஸ் கேமு, ஹெவி வீடியோகிராஃபி அண்ட் ஃபோட்டோகிராஃபி, யூஸிங் இட் ஃபார் ஷார்ட் ஃபிலிம், லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணுவேன். அப்போ கண்டிப்பாக 16 Pro தான். ஆமாம், 16 Pro Max போகிறது தான் பெட்ரு. அடுத்து விவேக் எம்ஆர், சாம்சங் பட்ஸ் 2 Pro மாதிரி டேப் இயர் பேக் டு அட்ஜஸ்ட் வால்யூம், வேறு ஏதாவது இயர்பட்ஸ் ஆர் இயர்ஃபோன்ஸில் இருக்கா? டேப்புன்னு இல்லை, ஆனால் பிஞ்சில் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ நம்ம நத்திங் இயரில் அப்படி பண்ணலாம். அப்புறம் OnePlusல பண்ணலாம். OnePlus வாட்சன் யூஸ் பண்ணுற பட்ஸ் Pro 2 அதில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பட்ஸ் Pro 2 அதுதான் வந்து இம்ப்ரெஸ் ஆகி இப்போ வந்து கால்பே வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா CMF பட்ஸ் Pro 2, CMF வாட்ச் Pro 2, அதான் அன்றைக்கி நீ கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி தான் அப்படின்றது பேரை கேட்டதும் இப்போ வந்து Pro 2ன்னு நம்ம வைக்கிறோமா, அப்போ சூப்பருங்க, சூப்பர் லெவலு. ஸோ அதான் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில மாடல்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சாம்சங்கோட பட்ஸ் 3 வேறு ஆன் தி வே, நல்லா வெயிட் பண்ணுங்க. ரைட்டு. கோபி, hi bro, currently using Redmi 9 Prime, now I'm thinking about purchasing a new one, budget under 25K, not a gaming user, I need a good UI, battery backup and a long time usage. My suggestion is Moto Edge 50 Fusion, Nord CE4, Note 13 Pro, which mobile is good to mention? குட் யூஐ அப்படின்னு கேட்டு இல்லை, அவர் வந்து நாட்டுக்கு ஹெவி கேமரு எல்லாமே சொல்லிட்டாரு. இதில் என்ன ஹைலைட்னா இல்லையா இதில் குட் யூஐ அப்படின்னால எங்கால வந்தாகணும். இவரோட ஆப்ஷன் 3 தான் கொடுத்துருக்காரு. இந்த 3 ஆப்ஷனில் அங்கே தான் எப்படின்னா இந்த கலர் வைஸ் உங்களுக்கு ஓகே, பெரிய அளவில் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் அதுக்கே போயிடலாம். Redmi Note 13 Pro ஃபார் ஷூர் நான் இங்கே எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து இன்னைக்கு டேட்டுக்கு வந்து இதில் இருக்கிற 200 மெகாபிக்சல் மட்டும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக ஃபீல் ஆகலாமே தவிர மற்றபடி வந்து ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா அந்த பில்டு டிசைன் தான்டா உண்மையாக சொல்லணும்னா அதை மட்டும் தான் வச்சு இவங்க அந்த ஓப்போட அதே ஐடியா மாதிரி தான் இருக்கும். இதில் அதுவே வந்து வேல்யூ ஃபார் மணி மாதிரி இருக்கிறது வந்து நார்டு CE4. ஏன்னா உங்களுக்கு பேட்டரியாக இருக்கட்டும், 100 வாட் சார்ஜிங்காக இருக்கட்டும், ஆமாம் 100 வாட் சார்ஜிங்கு, கேமராவும் டீசெண்டாக இருந்தது, ப்ராசர் 7 Gen 3. ஏன்னா இப்போ மோட்டோவுக்கு வந்தோம்னா 7S Gen 2 மொக்கன் கிடையாது, ஆனால் 7 Gen 3 அளவுக்கு கிடையாதுங்கிறது அது அர்த்தம். ஆனால் இங்கே என்னன்னா இந்த மோட்டோ Edge 50 ஃபியூஷன்லாம் போகும்போது என்ன ஆகும்னா அந்த ப்ரீமியம்னஸ் கொஞ்சம் ஃபீல் ஆகும் மோட்டோரோலா டிவைசஸில். அது ஒரு பெரிய ப்ளஸ். மற்றபடி வந்து மிச்சபடி ஒன்றும் இல்லை. இன்னி வரைக்கும் மோட்டோரோலா வந்து டிசைன் சூப்பராக போய்கிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்ட் டேஸில் நல்லா பண்ணுறாங்க. அந்த மோட்டோ Edge 50 Ultra கூட நம்ம இப்போ பார்த்தோம்ல வுட்லேயே பண்ணுறாங்கன்னா எல்லாமே கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க. இதெல்லாம் அவங்க இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லா ஏரியாலையும் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் அப்டேட்ஸ் கூட குவார்ட்டர்லி ஒன்ஸ் கொடுத்தா கூட போதும் என்ன கேட்டால். ஆனால் மெயினாக மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கிறத கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா மோட்டோரோலா வச்சுக்கவே முடியாது. இப்போ இது வந்து செம்ம கம்பேக். மோட்டோரோலாம் இல்லாத இருக்கிற இடமே தெரியாமல் இருந்தான். இந்த 2 வருஷத்தில் சரியான க்ரோத்து. இப்போ வந்து கொஞ்சம் சொதப்புற மாதிரி ஃபீல் ஆகுது கொஞ்சம் அங்கங்கே. ஏன்னா மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட ஃபீட்பேக் அவங்க ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபீட்பேக், அதாவது அவங்க வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, அப்டேட்ஸ் வர மாட்டேங்குது. என்ன மாதிரினா பிரச்சனை இருக்குது அதுக்கு வர மாட்டேங்குது. அவங்க வந்து செக்யூரிட்டி பேட்சுக்கெலாம் யாரும் சண்டை போடல, அது நீ கொடுக்காம போ, பொறுமையாக கொடுத்து தொலை. ஆனால் இங்கே ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்துக்கு எனக்கு சொல்யூஷன் வரல அப்படிங்கிறது தான் இவங்களோட ஆதங்கமாக இருக்குது. அதனால் இந்த 3த்தில் ஃபஸ்ட்டு வந்து நார்டு போயிடுவான், அடுத்து வந்து மோட்டோக்கு போயிடலாம், லாஸ்ட்டாக வந்து Redmi Note 13 Pro. ஓகே. அதுக்கடுத்து தீபன் பி, ப்ரோ செகண்ட் மார்க்கெட்டில் OnePlus 11 30K கிடச்சா வாங்கலாமா? வேணாம் ப்ரோ. OnePlus 11 30K 11R வந்து நீங்கள் அதுக்கு பிரைமரி மார்க்கெட்டில் 28K வாங்கிக்கலாம். ஆமாம், புதுசே நீங்கள் 28K வாங்கிடலாம். OnePlus 11 வந்து கேமரா இஷ்யூஸ் நிறைய இருந்தது, அதான் ரொம்ப கண்ட்ராவியாக இருந்தது. ஆக்சுவலாக நல்ல ஃபோனு,
நல்ல ஃபோன் சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்குது எங்களுக்கு. ஸோ நாங்கள் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஆக்சுவலாக கையில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு 10 Pro அப்படின்னா 9 Pro கூட வாங்கிடலாம். இல்லை இதில் கொடுமை என்னென்னா கையில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேபிளில் இருக்கிற எல்லா ஃபோனோடையும் 11 வந்து கெத்தாக இருக்கும். ரீசன் என்னென்னா 12R வந்து 12R வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமான டிவைஸ் மெட்டல்னு சொன்னாலும் 11 அதுதான். ஆனால் 11 வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் நேரோவாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ நல்லா இருந்தது. ஆனால் வந்தப்போ நல்லா தான் இருந்தது. வேறு இது ஏதோ அப்டேட் கொடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மூஞ்சில் வந்து ஒன்றா கோவப்பட்டு நம்ம மூஞ்சில் கேக் வாரி அடித்த மாதிரி அடிச்சு விட்ருது, வெள்ளையாகிடுது. அடுத்து அகிலேஷ் ப்ரோ, சாம்சங் S series ஃபோனில் 256GB சிஸ்டம் ஸ்டோரேஜ் 52GB, 512GB 89GB. இது என்ன காரணம்? அப்புறம் ஷாமி ஹைப்பர் OXல வெறும் 10GB தான் ஸ்டோரேஜ். எவ்வளோ GB ரோம் இருந்தாலும் அதை வச்சு அவங்க மார்க்கெட்டிங்கே பண்ணுறாங்க, என்ன காரணம்? எவ்வளோ GB ரோம் இருந்தாலும் ஓகே, அதாவது இப்போ 512GBன்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படி சொல்கிறாப்லையா? சரி ஓகே. மொத்தம் ஷாமியில் வந்து சிஸ்டம் ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குது கரெக்டாக. இதுவே வந்து சாம்சங்கில் சிஸ்டம் ஸ்டோரேஜ் அதிகமாக இருந்திருக்கு, அதுவும் 512GBயில் நல்லா வாரி வழங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ மெமரி எக்ஸ்பேன்ஷன் கான்செப்டில் பார்க்கும்போது ஓகே, எப்படியா இருந்தாலும் நம்மளோட சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜ்லேருந்து தான் வந்து தாராளப்பிரபு அப்படி வாரி வழங்க வேண்டியதாக இருக்கும். இங்கேருந்து ஒரு 12GB நீ எடுத்துக்க, 12 + 12 24 அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். பட் மற்றபடி வந்து இப்போ சிஸ்டம் பார்ட்டிஷனில் வந்து இவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்போ இதில் 52னா இதுலேயும் 52 மாதிரி தான் இருக்கணும். பழைய ஃபோன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்டாக அப்படி தான் இருக்கும். பட் 89ங்கிறது என்னென்னு நம்ம செக் பண்ணணும் ப்ரோ. இன்னொன்று என்னென்னா இது வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸே இப்படி தான் இருக்குது. பாக்ஸ்லேருந்து வெளில எடுத்து 256GB ஃபோனை நான் ஆன் பண்ணி சும்மா ஸ்கிப் கொடுத்து கான்ஃபிகரேஷன் எதுவும் பண்ணாமல் ஹோம் ஸ்க்ரீனில் போய் நம்ம ஸ்டோரேஜ் போய் டேரெக்டாக செட்டிங்ஸில் பார்க்குறேன். டிவைஸ் கேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது 1UI இல்லை, நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன் 52GB. இதே 512 வந்து 89GB அப்படின்னா சாம்சங்கை தான் நம்ம கேட்கணும், எதுக்காக வந்து நீங்கள் இவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து அலோகேட் பண்ணுறீங்க அப்படின்னு. ஏன்னா ரெண்டுத்துலையுமே பெரிய வித்தியாசம் எதுவுமே இருக்க போகிறது இல்லை ஸ்டோரேஜ் தவிர, எல்லாமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல்னும் போது எதனால் பார்ட்டிஷன் இப்படி ஆகுது, இல்லாட்டி எதனால் வந்து இவ்வளோ ஸ்டோரேஜை வந்து சிஸ்டம் கன்சியூம் பண்ணுது அப்படின்றத நம்ம அவங்கள கேட்டால் தான் தெரியும் ப்ரோ. நார்மலாக இது எப்படி ஆகும்னா ஒரு வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், வர அப்டேட் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து கேட்சில் இருந்து இல்லாட்டி உள்ளேயே வந்து தேங்கி இருந்து அது அழியாமல் இருந்து, இது வந்து ஐஃபோன்ஸ்லேயும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஐஃபோனில் சம்டைம் என்ன ஆகுனா 128GB மாடல் வாங்கியிருப்பாங்க, ஏன்னே தெரியாது சிஸ்டமில் ரொம்ப அதிகமாக ஸ்டோரேஜ் பிடிச்சிக்கிட்டே போகும். ஆனால் ஃபோனை ரீசெட் பண்ணதுக்கப்புறம் அது காணாமல் போயிடும். அது அப்டேட்ஸ் வந்து அங்கே போய் தங்கும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில ஃபைல்ஸ் எல்லாம் போய் உள்ளே உட்காந்துக்கும். ஸோ அது வந்து யூஸ் பண்ண நடக்கலாம். பட் இந்த மாதிரி ஃபோன் ஆன் பண்ணதுமே 89GB போய் சிஸ்டம்னு உட்காந்துருந்ததுன்னா பெரிய கல்லாக எடுத்துகிட்டு போய் சாம்சங் மண்டியில் தான் போட்டணும். அடுத்து வேர்ல்ட் ஆஃப் ரோன் ப்ரோ, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐஃபோனில் அது டைட்டானியம்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, அலுமினியம் தான். பிகாஸ் நான் அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன், ஃபுல்லாக அலுமினியம் ரா மெட்டீரியல்லேருந்து எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப் டு எண்டு. பட் ஃபினிஷிங் அப்படி பண்ணுறானுங்க, ஃபினிஷிங் பண்ணி ஊரை ஏமாத்துறானுங்க ப்ரோ, வெளியே சொல்ல முடியல இதெல்லாம். பரவாயில்ல, அவர் ஃபோட்டோ வேணால் போட்டிருக்காரு தைரியமா, எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இல்லை ஆக்சுவலாக வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க ப்ரோ. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ ஜெரிரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா உருக்கி காமிச்சிக்கிட்டு இருந்தாப்புல. டைட்டானியம் தான், ஆனால் ப்ரொபோர்ஷன் கம்மி, ரொம்ப அளவுக்கு இல்லை. ஃபுல் ஃப்ரேமும் டைட்டானியமான இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. சாம்சங் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோடது வந்து ஆப்பிளோட கிரேட் கன்மின்னு நினைக்கிறேன் டைட்டானியமில், அது வேறு. ஸோ இது மாதிரி நிறைய ட்விஸ்ட் இருக்குது டைட்டானியமில். எனக்கு என்னென்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஆண்டி ரூபினோடது இருக்கு இல்லையா எசென்ஷியலு, அந்த ஃபோன் ஒன்று தான் நான் தேடிட்டு இருக்கேன். யூரோப்பில் இருக்குது, மேபி கிடச்சதுன்னா அது பார்க்கணும். அது ஸ்னாப்ட்ராகன் 835 வந்த ஃபோனு, பழசு தான் இருந்தாலும் அந்த ஃபோன் நான் ஏன் கன்சிடர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்பயே தலைவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஃப்ரேம் வந்து டைட்டானியம் ஃப்ரேமு, பேக் வந்து செராமிக்கு. ஸோ ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. பின்னாடி வந்து ஒரு போகோ பின் வேறு இருக்கும். அது என்னத்துக்குன்னா 360° கேமரா. இப்போ இன்ஸ்டா 360 எல்லாரும் சுற்றிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி ஒரு கேமரா அவர் அப்பயே ஃபோனோடய சேர்த்து வாங்கணும்னாலும் வாங்கிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ இது எல்லாமே பண்ணியிருப்பாங்க. சரியா, இது எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் எசென்ஷியல் ஃபோன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் பெசலே இருக்காது, பாட்டமில் மட்டும்தான் பெசல் இருக்கும். டாப்பில் பெசல் இல்லாமல் ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட்டு. ஆமாம், அவன் தான் அந்த டியூ ட்ராப் மாதிரி ஒரு நாச் கொண்டு வந்தது. பட் இது எல்லாருக்கும் முன்னாடி வந்து இந்த டிசைனை யார் அடாப்ட் பண்ணதுன்னு பார்த்தா ஷார்ப் அக்வாஸில் ஒரு ஃபோன் இருக்கும், அவன் வந்து பெசல்லெஸ் மாதிரி பண்ணியிருப்பான். அவன் அதுலேருந்து ஒரு 2-3 வருஷம் முன்னாடி பண்ணியிருப்பான். ஸோ அதான் இது வந்து எப்படின்னா நிறைய பேர் வந்து பெரிய பிராண்டாக இல்லாதனால என்ன ஆயிடுதுன்னா அதை பற்றி தெரியாமல் போயிடுது. அது ஒரு லேட்டாக யாராவது பண்ணும்போது பெருசாக எல்லாரும் பேசுகிற மாதிரி ஆயிடுது. இப்போ டைட்டானியம் ஜோக்கும் அப்படி தான். எனக்கு வந்து டைட்டானியம் வந்து எசென்ஷியல் ஃபோனில் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ வெளில சொல்லும்போது எப்படி இருக்கும் எல்லாருக்கும், என்னையா சொல்கிறேன்
அப்படிதான் இருக்கும். இதே தான் என்னன்னா இப்போன்னு இல்லை, இப்போ கெப்பாசிட்டிவ் டச் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோனில் தான் எல்லாருமே வந்து கெப்பாசிட்டிவ் டச்னு ஒன்று இருக்குது, மல்டி டச்னு ஒன்று இருக்குன்னு கூட பெருசாக நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்ஜிலையும் எல்ஜி பேர் அப்படின்னு ஒரு மாடல் இருக்கும், PARDA அந்த மாதிரி ஒரு மாடல் இருக்கும். அது செக் பண்ணி பாருங்கள், PARAD ஏதோ ஒன்று, சரியா, செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டிவ் டச்சோட வந்திருக்கும் ஐஃபோனுக்கு முன்னாடியே. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும் ப்ரோ, சரியா. சில விஷயங்கள்லாம் வந்து சைலண்ட்டாக வந்துட்டு அப்படியே போயிருக்கும். இருக்கலே யார் ரொம்ப ஷோ ஆஃப், அது ஷோகேஸ் ஆகுது, இல்லாட்டி யாருக்கு வந்து மக்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களோ அதில் தான் வந்ததை எல்லாரும் நம்புவாங்க. அப்படி தான் வந்து மக்களை போய் ரீச் ஆகும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இந்த வாரத்துக்கான கமெண்ட்ஸ். மேலும் சில சுவாரஸ்யமான கமெண்ட்ஸோட அடுத்த வாரம் சந்திப்பது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பை.